வசந்தி, உன் மாமா இருந்தா கொஞ்சம் வர சொல்லு, ரேஷன் கடைக்கு போகணும் என்றபடியே வசந்தி வீட்டுக்குள் வந்தார் சரோஜா. அவன் அண்ணாச்சி கடைக்கு ஜாமான் வந்திருக்கான், அக்கா அதை இறக்க போயிருக்கான், வந்ததும் வர சொல்கிறேன் என்றாள் வசந்தி. வசந்தி பக்காவான வந்து படுத்த படுக்கையாக போன அபாகியவதி புருஷன் இருந்த வரைக்கும் ராணியாட்டம் இருந்தா. 2 வருடங்களுக்கு முன் மூட்டை தூக்க போன மாரியப்பன் போன இடத்திலே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உக்காந்தான். பக்கத்தில் இருந்தவங்களாம் சேர்ந்து பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போடுனாங்க. டாக்டர் வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு உசுறு போய் 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. குருவி கூடாட்டம் அழகான வீடை பொண்டாட்டி ஒத்த மகனோட சந்தோஷமாக இருந்தவன் இப்படி அல்பாயுஸில் போகவும் வீடை ஆட்ட கண்டு போச்சு. பொண்டாட்டியை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு அடிக்கடி சொல்வான் மாரியப்பன். அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைங்க வீட்டு வேலைக்கு போகும்போது வசந்தியா அவன் அனுப்ப மாட்டான், பிடிவாதமாக சொல்லிட்டான். ஆமாம், இவன் மட்டும்தான் அதிசயமாக கட்டிட்டு வந்திருக்கான் பாரு. கழுத வீட்டில் இருக்கிறதுக்கு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சா காசு கிடைக்கும்னு அதுக்கு சொன்னால் ரொம்ப தான் பண்ணுறான். சரோஜா இப்படி சொல்லும் போதெல்லாம் அதில் ஏக்கம் கலந்துருக்கும். இன்னும் 2 வீடு சேர்த்து பார்த்தா என்ன கை ஒழிஞ்சிருமான்னு தினமும் குடிச்சிட்டு வந்து மல்லுக்கு நிற்கிற புருஷனை நினச்சி நொந்தபடியே வேலைக்கு போவா சரோஜா. புருஷன் செத்ததுக்கப்புறம் வசந்தியால் வீட்டில் இருக்க முடியலை. சாப்பாடுக்கு வழி தேடி வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தா. வேலைக்கு போகிற வீடுகளில் சுத்தங்கிறது பேரு கூட இருக்காது. சிங்கில் பாத்திரங்களை சாப்பிட்ட எச்சில் தட்டை அப்படியே போட்டிருப்பாங்க. சேர்த்து பருக்க காய்ச்சி தட்டில் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும். சில சமயம் எச்சுகளையெல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணியே போகாமல் தர்ணா பண்ணும். அந்த சமயம் எல்லாம் வசந்திக்கு கண்ணில் தண்ணி முட்டும் தம் மாமனை நினச்சி. பல வீட்டில் வேலை, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சோப்பு பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்கன்னு எல்லாம் மாறி மாறி போட்டு வசந்தி கை காலெல்லாம் பொத்து புண்ணாக ஆரம்பித்தது. அதுக்கு மருந்து மாற்றி எடுத்து ஒத்துக்காமல் பக்கவாதத்தில் விழுந்தா வசந்தி. வசந்தியை பார்க்குற பொறுப்பும் வீட்டை கவனிக்கின்ற சுமையும் வசந்தி மக மணிக்கிட்ட வந்தது. ஆசையாக பெத்த ஒத்த இப்போ ஒருவேளை சோத்துக்காக மூட்டை தூக்குறான்னு நினைக்கும் போதெல்லாம் வசந்திக்கு நம்ம எதுக்கு இருக்கோன்னு தோணும். பள்ளிக்கூடம் நேரமாக போக மிச்ச நேரம் மூட்டை தூக்கி சம்பாதிச்ச காசு அக்கம் பக்கம் உள்ளவங்க சொல்கிற வேலையை செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்ததை கிடைக்கிற காசுன்னு இப்படி கிடைக்கிற காசை வச்சு தன்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டான் மணி. இன்னும் 10 நாளில் வசந்திக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அப்பா இருந்தவரை அம்மாவோட பிறந்த நாளுக்கு புது சேலை வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற முகமது பாய் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. அம்மாவுக்கு அந்த பிரியாணினா போதும், கொல்ல பிரியம். என்ன பண்ண, அப்படியாவது இந்த தடவை அம்மா பிறந்த நாளைக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சான் மாறி. அதனால் ரத்தின பகலை வேலை பார்த்தான். வீட்டு செலவுக்கு போக ஓரளவுக்கு பிரியாணி வாங்க காசும் சேர்த்தான். வசந்தியோட பிறந்த நாள் வந்தது. ஸ்கூல் முடிஞ்சதும் பிரியாணியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் மணி. ஃபயர் சர்வீஸ் வண்டி மணியை தாண்டி வேகமாக போச்சு. வண்டி நேராக தன்னோட வீடு இருக்கிற தெருவுக்குள்ளே போகிறத பார்த்த மணி வண்டி பின்னாடி வேகமாக ஓடினான். அங்கே பாதிக்கும் மேலே குடிசைகள் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. கத்திரி வெயிலோட தாக்கத்தினால் வீட்டு கூரைகள் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல மணி தன்னோட வீட்டை தேடி ஓடினான். ஒரு அதிகாரி மணி பிடிச்சு நிறுத்தி உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார். அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க சார், என்னை உள்ளே விடுங்க, நான் போகணும்னு அழுதான் மணி. நீ சொல்கிறத கேள்றா தம்பி, உள்ளெல்லாம் போக முடியாது, முழுவதுமாக எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு தீயை அணைக்க நாங்களே போராடிக்கிட்டு இருக்கிறோம், நீ கொஞ்சம் பொறு. தீ கட்டுக்குள்ளே வந்ததும் நாங்கள் உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிப்போன்னு சொன்னார். தீ மெதுவாக கட்டுக்குள்ளே வரவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளே போய் தேட ஆரம்பித்தாங்க. மணி வீட்டில் கட்டில் கரிகை நிலையில் வசந்தி படுத்து இருந்தா. வசந்தியை பார்த்ததும் கதறி அழ ஆரம்பித்தான் மணி. அவன் கையில் இருந்த பிரியாணி பொட்டலம் கீழே விழுந்தது. மாரியப்பன் இறந்ததுக்கு அப்புறமா வசந்தி பிரியாணியே சாப்பிட்டது இல்லை. கிடைக்கிற காசை வீட்டுக்கு சேர்த்து வைப்பா. அவளும் படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமா மணி வருமானம் பத்தாக்குறையாக போக பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாலும் அதை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டா வசந்தி. ஒரு தடவை
பக்கத்து தெருவில் பிரியாணி கடை ஒன்று புதுசாக திறக்க போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்த நோட்டீஸ் வசந்தி தலைமாட்டில் இருந்தது. அதை பார்த்ததும் மணிக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணத்தை சேர்த்தான். அவன் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த பிரியாணி இப்போ வசந்தி தலைமாட்டில் சிந்தி கிடந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.